சரி, 38வது பெரிய குறுக்குவெட்டு பரப்புள்ள இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கடைசியா நான் சொல்ல என்னன்னு சொல்லி, ஒரு நீர்த்தாங்கி உயரம் எச்சை உடைய ஒரு ஆதாரத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. தாங்கியின் அடிக்கு கிட்ட உள்ள ஒரு சிறிய துவாரத்தில் இருந்து வெளியேறும் ஒரு கிடை நீர் அருவி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தாங்கியின் ஒரு விளிம்பில் இருந்து ஒரு கிடை தூரம் டியில் நிலத்தில் படுகின்றது. தாங்கியில் உள்ள நீரின் உயரம் வைய பத்தி கேட்டிருக்கு. நமக்கு தெரியும், இங்கால வந்ததுக்கு பிறகு இதுக்கு என்ன இருக்க போகுது, கிடைவகம் மட்டும்தான் இருக்க போகுது. இங்கால வந்ததுக்கு பிறகு எரியக்கத்துக்கான சமன்பாடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிதானே? இப்ப இங்க இருந்து இங்க வர்றதுக்கு தான் இப்ப கேள்வி. அதுக்கு என்ன செய்யுது, இந்த வேகத்தை கண்டுபிடிக்கிறான் கேள்வி. இந்த வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அறிவுக்கோடுல இருக்கிற ஒரு இது முதலாவது, இது ரெண்டாவது, இந்த ரெண்டு புள்ளிக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா பேர்னியின் தத்துவம் தான் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். பேர்னியின் தத்துவம்ங்கிற யாரு, ஒரு சக்தி காப்பு தத்துவம். அப்போ ஒரு சக்தி காப்பு தத்துவம் சொன்னா கட்டாயம் நாம ஒரு பூஜ்ஜிய அழுத்த சக்தி மட்டத்தை நம்ம வந்து டிசைட் பண்ணணும். நான் டிசைட் பண்ண இந்த ரெண்டாவது யாருன்னு சொன்னா பூஜ்ஜிய அழுத்த சக்தி மட்டம் என்று சொல்லி நான் எடுக்கணும். சரியானே? பூஜ்ஜிய அழுத்த சக்தி மட்டம் எடுத்து சொன்னா ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் பேர்னியின் சமன்பாடு நான் யூஸ் பண்றேன். நமக்கு தெரியும், நான் அதை எழுதல இடங்கானதுனால பி பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜிஹெச் வந்து மாறினி. அவ முதலாவது இருக்கிற பி என்ன அடிக்கும்னா பை அடிக்கும். ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் வருமா வராதா? ஏன் இது ஒரு சின்ன ஒரு பொட்டில் இருந்தாவீங்கள, இது ஒரு சின்ன ஒரு பொட்டில் இருந்துச்சுன்னா கீழுக்கு நான் பொட்டில் ஓட்டையை போட்டேன்னு சொன்னா இதால போற தண்ணி வேகத்தோட பாயும், இங்கேயும் கீழுக்கு ஒரு வேகத்தோட இறங்கும் தானே. என்ன அப்ப சின்ன பொட்டில இருந்தா கட்டாயம் இதுக்கு வேகம் இருக்கு. அதுக்காகத்தான் அவங்க தந்திரியா. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் லேசன் தெரியுமா, பெரிய விட்டம் உள்ளன்னு சொல்லி. அப்ப நமக்கு தெரியும் ஏ வி வந்து மாறிலி தானே. அப்ப விட்டம் வந்து பெருசா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், பெரிய விட்டம் சொன்னா ஏ வந்து கூட, ஏ நல்லா கூட, ஏ நல்லா கூடன்னு சொன்னா வி நல்லா குறைய, வேகம் நல்லா குறைய. அதாவது இந்த வேகத்தோட ஒப்புறக்குள்ள இது கீழிறங்குற வேகம் இருக்கு தானே, அது வந்து புறக்கணிக்கத்தக்கது. அதனாலதான் நாம ஹாஃப் ரோ வி ஸ்கொயர்ட பூஜ்ஜியம் எடுப்போம். ஒழுங்கா சொல்றது என்னன்னு சொல்லி ஓகே. இந்த விஷயம் கட்டாயம் தேவை. அப்படி எடுக்காத சந்தர்ப்பத்தில் நம்ம செய்யலாம். ஓகே தானே? அதுக்கு பிறகு ரோ ஜி வை சம்டைம் எஸ்ஏல எடுகோல நெடுகான் சம்டைம். சரிதானே? ரோ ஜி வை அங்கால இருக்கிறது, இங்க இவரத்தில் இருக்கிறது வந்து பை மட்டும்தான். அதோட சேர்த்து ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் வரப்போகுது. அதோட சேர்த்து ரோ ஜிஹெச் வந்து அதே இடத்துல இருக்கிறதுல பூஜ்ஜியம். அப்ப இந்த பையும் கேன்சல் ஆயிடும், இங்க ரோ ரோ கேன்சல் ஆயிடும். வி வர்க்கம் வந்து என்ன வரப்போகுதுன்னா 2GY. சரியா? இது ஒரு சமன்பாடு விரிக்கிட்டு. இதுக்கு புறம் என்ன நடக்க போகுது, எரியக்கம். சரியா? எரியக்கம் நடக்க போகுது. அந்த எரியக்கம் நடக்கிறதுக்கு நமக்கு டிஹெச் தான் தெரியும். அப்ப S7UT பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் போட்டு ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா சரி, நிலை குத்தா கிடையா. இப்ப நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்கேன், கிடையா கண்டுபிடிப்போம். கிடையா சரி, நிலை குத்தா கண்டுபிடிப்போம். நிலை குத்தா போட்டோம்னா நிலைக்குத்தான இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி கண்டுபிடிப்போமே, கீழ் நோக்கி. சரியானே? நிலைக்குத்தா கீழ் நோக்கி எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிக்கு, எச் தூரம். சரியானே? அப்ப எச். நிலைக்குத்தா ஆரம்பத்துல வேகம் இருந்துச்சா, இல்ல, கிடையாம தான் இருந்துச்சு. அப்ப இவர் வந்து பூஜ்ஜியம் தர அரை தர ஜி, அதுல திசையில நான் போற திசையில வைக்கிறதுனால ஜி, அது வந்து டி ஸ்கொயர். சரிதானே? இது இருக்கட்டும். அடுத்தது கிடையா போட்டோம்னு சொன்னால் கிடையா என்ன வரப்போகுது, எஸ் வந்து டி தான் வரப்போகுது. அது சமன் வி இன்டு இந்த நேரம் தான் டி. ஓகே. அது இப்ப எனக்கு என்ன எத்தனை சமன்பாடு, 2 3 சமன்பாடு. இந்த 3 சமன்பாடுல இருந்து நான் யாரை கண்டுபிடிக்கணும்டா, வைய கண்டுபிடிக்கணும். நான் போட்ட கணியம் என்ன, வி. அப்ப வி எனக்கு தேவையில்லை, வி எனக்கு தேவைப்படாது. ஆனா அவங்க சந்த கணியங்கள் என்ன, HMDM HD சார்புலதான் ஆன்சர்னு உங்ககிட்ட கேட்டுறீங்க. சரியானே? அப்ப இந்த ரெண்டாவது சமன்பாடுல இருந்து நான் என்ன செய்யலாம், டி ஸ்கொயர்டுங்கிற என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் 2HOG. சரியா? மூணாவது சமன்பாட்டை நான் வர்க்கப்படுத்தி நினைச்சேன். என்ன வரப்போகுது இன்னைக்கு, டி வர்க்கம் சமன் வி வர்க்கம் இன்டு டி வர்க்கம். வி வர்க்கம் யாரு, வி வர்க்கம் தான் இவர். விளங்குது? முதலாவது சமன்பாட்டுல இருந்து வி வர்க்கம் தான் இவர். வி வர்க்கம் தான் நீ தேவையில்லையே. அப்ப 2GY. இதுல இருந்து நான் என்ன எடுத்திருக்கேன், இது வந்து 2H/G. விளங்காது? அப்ப டி வர்க்கம். அப்ப ஜிஎம் மட்டுப்பட்டா y தான் எனக்கு தேவை. அப்ப y எனக்கு என்ன வரப்போகுதுண்டா, டி ஸ்கொயர்ட் ஓவர் 4H. சரிதானே? அப்ப y வந்து என்ன வரப்போகுதுண்டா, டி ஸ்கொயர்ட் ஓவர் 4H. ஆன்சர் வந்து என்ன வரப்போகுது, 3வது. சரியா? இதுல முக்கியமான, இது ஒரு பெரிய கேள்வி இல்ல, முக்கியமான விஷயம் வந்து இது. சம்டைம் வந்து இதையும் வச்சு கேள்வி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே தானே?